இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020 நவம்பர் மாசம் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான தாறுமாறான பொய் கதையை பத்தி தாங்க பார்க்க போறோம். கதை பொய் தான், பட் அதுக்கப்புறம் நான் சொல்ல போற நிறைய உண்மை சம்பவங்களை வச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு. இந்த படத்துல நம்ம ஹீரோ பேரு பாண்டி, நம்ம ஊர் பக்கம் தான் சேனல் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. முழுக்க அடல்ட் கண்டென்ட் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாப்ல. அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக சேனலை வித்துட்டு காசு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். சேனல் இந்த மாதிரி விற்பனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வருது. அதே சமயம் தான் நம்மளும் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு சரி எவ்வளவு தாண்டா நம்ம கூலி வேலை பார்த்துட்டு இருக்குது, நம்மளும் சொந்தமா ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நமக்கு தெரிஞ்ச சிற்றறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த சமயத்துல தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். சரி ஓகே, ஏற்கனவே பிசினஸ்னு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டோம், கூட இந்த ரிஸ்கையும் எடுத்துக்கலாமே அப்படின்னு காசை கீசை புரட்டி அந்த சேனலை வாங்கியாச்சுங்க. நம்ம பாண்டி தம்பி வந்தாரு, சேனலை பத்தி எல்லாம் பேசி ரேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி நெகோசியேஷன் எல்லாம் பண்ணி அந்த சேனல்ல கொடுக்குறாரு. கொடுக்கும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது சத்தியம். ஆனா ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கு, சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம், போட்ட பணம் திரும்ப வருமா வராதான்னு தெரியாது. அதுவும் நம்ம போற ஏரியா வந்து கிரே ஏரியா. இந்த சேனல் இல்லைங்க, இப்படி மூவியோட ஸ்டோரியை பத்தி பேசிட்டு இருக்கிற அத்தனை சேனலுமே கிரே ஏரியா தான். கிரே ஏரியானா இதை சரின்னு சொல்ல முடியாது, இதை தப்புன்னு சொல்ல முடியாது, ஏதோ வர வரைக்கும் லாபம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரே ஏரியாவில் இருக்கிற ஒரு சேனலை வாங்கணுமா அப்படின்னு நானும் எவ்வளவோ யோசிச்சோம். கடைசியா சரி வாங்கலாமே அப்படின்னு அந்த ரிஸ்க் எடுத்தோம். ரேட்டெல்லாம் பேசி அந்த சேனலை நம்ம வாங்கியாச்சு. வாங்கும்போது கூட இன்னும் இதை அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா, சேனலை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடியே வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். ப்ரோ அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நான் ஒருத்தல ப்ரோ, அவ்வளோலாம் நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னாரு. நானும் சரி ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுக்க கேஷா தான் கேட்டாரு. இல்லங்க அக்ரிமெண்ட் வேண்டான்றீங்க, முழுக்க கேஷா கொடுத்தாலுமே நல்லபடியா எனக்கு ஹோல்டிங்கே இல்லாம போயிடும், அதனால அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நான் நெட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன், பேலன்ஸை வந்து கேஷா கொடுக்குறேன் அப்படின்னு பேசிட்டு கொஞ்சம் நெட்லயும் அனுப்பிச்சோம், கொஞ்சம் கேஷாவும் கொடுத்தோம். சேனல் ஐடி பாஸ்வேர்டு வந்தாச்சு, அப்புறம் அந்த தம்ப்நெயிலுக்கான டெம்ப்ளேட் எல்லாம் வந்தாச்சு. ரொம்ப முக்கியமானது மிஸ்டர் தமிழன் லோகோ, அது ஒரு பிராண்ட். சேனலோட பேரை தான் சேனலே கொடுத்தாச்சு, கூடவே அந்த லோகோவும் நமக்கு மெயில்ல வருது. எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்குங்க. லோகோவும் நம்ம கிட்ட வந்துருச்சு. சேனலை வித்தாச்சு, லோகோ கொடுத்தாச்சு, காசு வாங்கியாச்சு, எல்லாத்தையும் முடிச்சிட்டாப்ல. அவர் வாய்ஸ் பிடிச்சதான் இப்ப கஸ்டமர்ஸ் அங்க இருக்காங்க. திடீர்னு நானே இப்போ ஒரு ஃபீமேல் வாய்ஸ் போட்டா உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கையில நான் இதை நம்பி நிறைய பணம் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணதுக்கு அப்புறம் வாய்ஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன ஆகுது? அதுக்காக அதே வாய்ஸ்ல எப்படி பேசுறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறோம். அவரும் பண்றாரு. அதை பேஸ் பண்ணி தான் நானும் அடுத்து 1-2 வீடியோக்கெல்லாம் போட்டேங்க. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. கழுவி ஊத்துனாங்க. எந்த வாய்ஸ் உங்களுக்கு இப்ப நான் பேசுற இந்த வாய்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி இப்படி நீங்க கமெண்ட் போடும்போது எந்த ரேஞ்சுக்கு நான் சந்தோஷப்படணும் உங்களுக்கு தெரியாதுங்க. மேடையில உட்கார்ந்து நடிக்கிற நடிகனுக்கோ இல்ல தியேட்டர்ல ஒரு படம் பண்ணிட்டாரு, அந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது உங்க கைத்தட்டல் விசில் சத்தம் இதெல்லாத்தையும் அங்க கூட்டத்துக்குள்ள ஒரு ஆள் உட்கார்ந்து அதே நடிகரே கேட்டுட்டு இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அந்த அளவு சந்தோஷம் கமெண்ட்ல நீங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, நல்லா பேசுறீங்க, வைக்கிறீங்கன்னு சொல்லும்போது அவ்வளவு திருப்தியா இருக்கும். ஆனா ஸ்டார்டிங்ல எனக்கு அப்படி இல்ல. நம்ம பழைய தமிழன் சொன்ன மாதிரி, பாண்டி தம்பி சொன்ன மாதிரி அவரோட ரூட்டை எடுத்தேன். கொஞ்சம் அடல்ட்ரி ஜெனரை தான் ஏற்கனவே இருந்த ஆடியன்ஸ் இருந்தாங்க. சோ அந்த ஜெனரலே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு 4-5 படத்தை சேர்த்து பேசுவார். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்பயும் ஒர்க் அவுட் ஆகலங்க. கமெண்ட் அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் நான் ஹிடன் பண்ணிட்டேனா இல்ல டெலிட் பண்ணிட்டேனான்னு தெரியலங்க. ஒருவேளை டெலிட் பண்ணாம ஹிடன்ல தான் வச்சிருந்தேன்னா கொஞ்ச நாளைக்கு நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன். அந்த கமெண்ட் எல்லாம் நீங்க போய் படிச்சு பாருங்க. கழுவி ஊத்துனாங்க. என்னடா வாய்ஸ் இது, நீ எல்லாம் பேசுறதுக்கே லாய்க்கலடான்னு சொல்லிட்டு இன்னும் பச்சையா எப்படி இப்ப நான் இவ்வளவு சந்தோஷப்படணும், நீங்க வந்து வாய்ஸ் நல்லா இருக்கு, நல்லா பேசுறீங்க, வைக்கிறீங்க, கதை சொல்றீங்க, புரியுது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவுக்குள்ள சந்தோஷப்படுறோமோ அதை விட 100 மடங்கு அதிகமா இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். வீட்ல எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டேன், இது நமக்கு செட் ஆகாதோ, பணம் போச்சோ, ஏற்கனவே பிசினஸ் வேற ஒழுங்கா ஓடல, இப்ப இந்த சேனல் வேற அப்படின்னு சொல்லிட்டு பேசாம மறுபடியும் வேலைக்கே போயிடலாமா அப்படின்ற ரேஞ்சு கூட பயங்கர கஷ்டம். ஏதோ ஒய்ஃப்ஸ் தான் கூட இருந்து இல்ல கொஞ்ச நாள் ஆனா சரியா போயிடும், பண்ணுங்க உங்களோட ரூட்டை பிடிங்க, உங்களுக்கு எது செட் ஆகுன்னு பாருங்கன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல நம்மளும் யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறோம், என்ன பண்ண முடியும், இன்னும் பெட்டரா ஏதாவது பண்ணலாமா, இல்ல நமக்கு எது செட் ஆகும், நம்ம நல்லா பேசுவோம் ஆனா பேசுறது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் சரி 4-5 கதையை சேர்த்து சும்மா குறிப்பு மாதிரி அந்த படத்தோட சுருக்க கதையை சொல்றதுக்கு பதிலா ஒரு படத்தை பத்தி நம்ம ஏன் டீடைல்டா கதையா சொல்லக்கூடாது? நிறைய மக்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், நமக்கு அதே நிலைமை தான், ஏதோ அரைகுறை இங்கிலீஷ் தெரியும். நம்ம நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்த்திருக்கோமே, நிறைய அதர் லாங்குவேஜஸ் படம் எல்லாம் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஹெல்ப்போட நம்ம பார்த்திருக்கோமே. ஸ்பானிஷ் படம், கொரியன் படம், ரஷ்யன் படம், ஜாப்பனீஸ் படம்னு நான் விழுந்து பார்ப்பேங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப உசுறு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி சீரிஸ் தான். ஹாலிவுட் டிவி சீரிஸ் தான் எனக்கு உசுறு. ஸ்பார்டகஸ் இப்ப பாத்துக்கிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, அந்த உசுர்ல ஒரு பகுதி தான் அது. சோ டிவி சீரிஸை பேசிடலாம், ஹாலிவுட் டிவி சீரிஸை பேசலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். பட் பிரச்சனை என்னன்னா நம்ம மக்களுக்கு அது பிடிக்குமா? பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போகும்போது அந்த கண்டினியூட்டியோட பாப்பாங்களா
அப்படின்னு ஏதோ ஒரு தயக்கம். மேபி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் மேபி பிக்கப் ஆகலாம். இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்றோம், வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சரி ஹாலிவுட் படத்தை முழு கதையோட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தும்பாடு படம், இந்த டால் கிராஸ், இந்த மாதிரியான படங்களை கிளைமேக்ஸை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் பேசிட்டு கிளைமேக்ஸ் வேணும்னா படத்தை போய் பாருங்கயா அப்படின்னு போட்டேன். பட் ஏகப்பட்ட மக்கள் ஏன் கிளைமேக்ஸை மட்டும் விட்டு பேசுறீங்க, கிளைமேக்ஸோட பேசுங்க அப்படின்னு கேட்டதுனால அதுக்கப்புறம் நம்ம கிளைமேக்ஸையும் கவர் பண்ண ஆரம்பிச்சோம். செம்ம ஹிட். உங்க வீட்டு எங்க வீட்டு ஹிட் இல்லங்க, செம. எதிரே பார்க்கல, திடீர் விக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு. யாரெல்லாம் நம்ம வாய்ஸை பிடிக்கல, இவனுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்களோ எல்லா பேருமே வாய்ஸ் நல்லா இருக்கு, நல்லா கதை சொல்றீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்ச பின்னாடி தான் எனக்கே கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்தது. சரி பரவாயில்ல, ஏதோ போட்ட காசை எடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் அப்புறம் அந்த படங்களை பத்தி பேசுறதுல நம்ம கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு செகண்ட்ஸ்ல ஒரு சேனல் பேர் வருது, ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற பேர்ல அவர் சேனல் ஆரம்பிக்கிறாரு. நம்ம பாண்டி தம்பி தான். அவரோட அந்த பழைய ஸ்டைல்ல பழைய மாதிரி பேசுறாரு. அவருக்கான ஆடியன்ஸ் வராங்க. சேனல் ஓரளவு growth ஆகி போயிட்டு இருக்கு. பார்த்தேன், நமக்கு எதுவும் தப்பா தெரியல. நம்ம கிட்ட சேனல் வித்தாங்க, நமக்கு மிஸ்டர் தமிழன் கொடுத்தாரு, லோகோ கொடுத்தாரு. அட்லீஸ்ட் அந்த பேர்ல ஆரம்பிக்காம வேற பேர்ல ஆரம்பிக்கிறாரு, திருப்தி தான். ஏதோ நியாயமா நடந்துக்கிறாரு. அவரும் சம்பாதிக்கட்டும், நம்மளும் சம்பாதிப்போம், நல்லபடியா இருப்போம் அப்படின்னாலும் அதை பத்தி எதுவும் பேசிக்கல, கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. அதுக்கப்புறமா அப்பப்போ ஏதாவது பேசுவாரு, நாங்க பேசிப்போம். அவர் தனியா ஆபீஸ் போகணும்னு நினைச்சாரு, அதை பத்தி எல்லாம் கேட்டாரு. அதுல என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பேசிட்டு இருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லபடியா போயிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா நிறைய பேர் நம்ம சேனல்ல நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு சார், உங்க பேரை போட்டு நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு, எது உங்க சேனல் எது மத்தவங்க சேனல்னே தெரியல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் எவ்வளவுன்னா 1 மில்லியனை தாண்டி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கும். ஒரு படு வேகமான வளர்ச்சி. அதனால இந்த டவுட் வருது, நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல நம்ம கிட்ட இருந்தது இந்த மிஸ்டர் தமிழன், அப்புறம் 2.0 மிஸ்டர் தமிழன் சீரிஸ். ஸோ அதனால இந்த சேனல்லாம் நம்ம சேனல் ப்ரோ அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டே இருந்தேன். 1-2 பேர் ஃபேக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சேனலை தவிர மீதி எல்லா சேனலும் ஃபேக், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயிரக்கணக்கில் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்க இடத்துல எல்லா இடத்துலையும் ரிப்ளை பண்ண முடியாது. ஏதோ கண்ணில் பண்ணுற இடத்துல ரிப்ளை பண்ணும்போது இதெல்லாம் என் சேனல் நான் சொல்றேன், அப்போ மீதி சேனல்லாம் ஃபேக்னு அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க. அதை தவிர்த்து 1-2 இடத்துல நம்ம தெளிவாக சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல, இந்த சேனல்லாம் இந்த சேனல்லாம் இன்னொருத்தவங்க, இந்த சேனல்லாம் ஃபேக் அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு டைமும் இல்லை, சொல்லவும் முடியாது. ஸோ அதனால இதெல்லாம் என் சேனலுங்க, மித்ததெல்லாம் ஃபேக் அப்படின்னு நம்ம பேசி முடிச்சிட்டோம். இதில் எனக்கு எதுவும் தப்பாவே தெரியலங்க. நீங்க கமெண்ட் போய் படிச்சு பார்த்தா தெரியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாசக்கணக்கா நடந்துட்டு இருக்க விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் தான் நானும் அந்த சேனலை பார்த்தேன். என்னடா அது ஸ்லீப்பர் செல்லுன்னு சேனல் பேர் வச்சிருந்தாரு, இப்ப திடீர்னு அத நம்ம பேரு மிஸ்டர் தமிழன் வைக்கிறாரு, சேனலை வித்துட்டாரு, லோகோவையும் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு நம்ம வீட்லயே ஒரு டிஸ்கஷன் வந்தது. ஒரு பிராண்டை வித்தாச்சு, வித்ததுக்கு அப்புறம் அந்த பிராண்டை யூஸ் பண்றது மிகப்பெரிய தப்பு. அப்படி இருந்துமே நான் பெருசா கண்டுக்கலங்க, சரி இருக்கட்டும்னு விட்டாச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த அடல்ட்ரி கண்டென்ட் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்றாரு. சோ நிறைய அடல்ட்ரி மூவிஸா விழும்போது நம்ம சைடுல நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஓன் சேனலா ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுற அப்படின்னு. இன்ஃபேக்ட் நம்மளே 1-2 வீடியோ இப்படி போட்டிருக்கோம், அதெல்லாம் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முழுக்க இந்த ஹாரர் ஜெனர் அப்படியே அடல்ட்ல இருந்து ஹாரர் பக்கம் கொண்டு போக ஆரம்பிச்சு. அதனால தான் நிறைய லேடி ஃபேன்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 195 பேர் பசங்கன்னா 5 பேர் தான் பொண்ணுங்கன்ற இருந்த இடத்துல இப்போ 160 பசங்க வராங்க, 40 பேர் பொண்ணுங்க வராங்க. அந்த ரேஞ்சுக்கு நம்ம வீடியோட நம்ம சேனலோட அந்த வீடியோஸ் எல்லாம் நல்ல சென்சார் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஹாரரை டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். நல்ல ஹிட். இந்த கதை சொல்ற ஜெனரலியே நம்ம சேனல் தான் நம்பர் 1 சேனலோட ரேஞ்சுக்கு வந்து நின்னது சிறப்பு. அதனால நான் இதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல, சரி பரவாயில்லன்னு விட்டாச்சுங்க. ஆனா இந்த மாதிரி கேள்விகள் மட்டும் திரும்ப நம்மகிட்ட கேட்டுட்டே இருக்காங்க, கமெண்ட்ல கேட்கறாங்க, தெரிஞ்சவங்க கேட்கறாங்க ஏன் இப்படி பண்றேன்னு. அதனால நானே என்ன பண்ணிட்டேன், தம்பி இந்த மாதிரி இருக்கு, ஒரே பேர் இருக்கிறதுனால 2 பேருக்குமே கன்ஃபியூஷனா இருக்கு, அதனால நீங்க உங்க சேனல் பேரை மாத்துங்க அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு அவர் ஸ்மைலி, கொஞ்சம் வருத்தப்படுற ஸ்மைலி வாட்ஸ்அப்ல எனக்கு ரிப்ளை அனுப்புறாரு. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நாசுக்கா கேட்கறேங்க. நான் ரொம்ப உருத்தாவோ கண்டிப்பா மாத்தணும் வைக்கணும் இதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஏன்னா அக்ரிமெண்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு, அக்ரிமெண்ட் இருந்தா கூட இது பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி லீகலா நம்ம போலாம். முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களோட மனசை புண்படுத்தாத ரேஞ்சுக்கு தான். கதையில வேணா நான் கருப்பி அப்படி இப்படின்னு எவ்வளவு வேணாலும் பேசிட்டு இருப்பேங்க, அது கதை கற்பனை கதாபாத்திரம். பட் நேருக்கு நேரா வச்சு ஒரு ஆளை கஷ்டப்படுத்துற மாதிரி என் லைஃப்ல நான் பேசினதே கிடையாது, எதிரிகள் கிட்ட தவிர. சோ அதனால சேனலை மாத்துங்க சொல்லும் போது ஒரு வருத்தப்படுற மாதிரி ஸ்மைலி அனுப்புறாரு. அதுல எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன இப்படி ஃபீல் பண்றாரு அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, சேனல் பேரை மாத்த வேண்டாம், சேனலுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி இந்த பிரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்ப மிஸ்டர் தமிழன் அப்படின்னா ஓல்டு மிஸ்டர் தமிழன், இல்ல அப்புறம் 18+ தான் அவர் டார்கெட் பண்றாருன்னா மிஸ்டர் தமிழன் 18+. இப்படி ஏதாவது பிரிஃபிக்ஸ்ல முன்னாடியோ பின்னாடியோ கூட ஏதாவது ஒரு அடைமொழியை சேர்த்துக்கங்க அப்படின்னு நான் வாட்ஸ்அப்ல கேட்கறேன். அதுக்கு அவர் சரின்னு ரிப்ளை பண்றாரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆடியன்ஸுக்கு இருக்கிற குழப்பமும் தீர்ந்து போயிடும், அவருக்கும் எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். நான் பிராண்டை விட்டே கொடுத்துட்டேன். இருந்தாலும் குறைஞ்சபட்சம் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஒரு அடைமொழியை முன்னாடி பின்னாடி சேர்த்துக்கையா, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமையா அப்படிங்கறதா சரின்னு சொன்னவர் தான். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவர் சேனல்ல ஒரு வீடியோ வருது, நம்ம சேனலை பத்தி தப்பா பேசுறாரு, என்னோட கேரக்டரையும் கொஸ்டின் பண்றாரு. அதுல அவர் டோனு பாலா ப்ரோவே இப்படி செய்வாரு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாண்டி தம்பி உங்ககிட்ட நான்
நான் எப்படி பேசிட்டு இருந்தேன், எப்படி பழகிட்டு இருந்தேன், பணத்தை எந்த நம்பிக்கையில உங்ககிட்ட கொடுத்தேன், கடைசியில கொடுத்த பிராண்ட் பேரையே நீங்க யூஸ் பண்ணதுக்கு கூட நான் பரவாயில்ல, முன்னாடி பின்னாடி அடைமொழியை தான் சேர்த்துக்க கேட்டேன். சரின்னு பதில போட்டுட்டு அப்படியே பின்னாடியே போய் என்ன பத்தி தப்பு தப்பா பேசி வீடியோ எல்லாம் போட்டு செம்மையா முதுகுல குத்துனையா. இதை நான் பப்ளிக்கா இவ்வளவு பெரிய கதையா சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைங்க. இவர் அப்படி அந்த ஃபேக் அப்படிங்கிற மேட்டர் வந்து அவர் பெருசா பட்டதுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தையோ ஒரு வாட்ஸ்அப்லயோ ப்ரோ ஃபேக்னு வேண்டாம், மேபி இந்த பழைய மிஸ்டர் தமிழ்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம், ஓகே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். என்கிட்டயே பேசியிருந்தா வேலை முடிஞ்சு போயிருக்கும். அதை விட்டுவிட்டு ஒரு பயங்கரமா ஒரு சிம்பத்தி கிரியேட்டர் மாதிரி ரொம்ப சீப்பா அரசியல்வாதியை விட ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிட்டாப்ல நம்ம பாண்டி தம்பி. எதிர்பார்க்கலதான் அவர் பப்ளிக்கா இப்படி ஒரு கமெண்ட் கொடுத்து பப்ளிக்கா இப்படி எல்லாம் நம்மளை பத்தி அசிங்கமா பேசி நம்ம சேனலை பத்தி பேசி அதை வந்து நெருங்கி ஒரு 1 லட்சம் பேர் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பதில் சொல்லாம இருந்தா சரிப்பட்டு வராது. என் வீட்டுல பதில் சொல்ல வேண்டாம், நம்ம ஒரு வார்த்தை பேச அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரிப்ளை ஒரு கமெண்ட் வரும், இதெல்லாம் தேவையா, வேண்டாங்க விட்டுறலாம் அப்படின்றதான் எங்க வீட்டுல வந்த கமெண்ட். அதையும் தாண்டி என்னால பொறுக்க முடியல. நைட் இப்ப பாருங்க மணி எத்தனை 12:03. ஆல்ரெடி பேக் பெயின் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் மேபி இப்படி ஒரு பேசிட்டு அந்த ஆடியோ நம்ம எடிட்டர் கொடுத்துட்டோம்னா ஏதோ எடிட் பண்ணி போட்டாருன்னா நிம்மதியா இருப்போமே நினைச்சுக்கிட்டு தாங்க நான் பேசிட்டேன். என் புலம்பி தள்ளிட்டேன், எல்லா கதையும் நான் பேசிட்டேன் நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் அவர் ஏதாவது போட்டு அதுக்கு எனக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லைங்க. இதுதான் இது சம்பந்தமா நான் கொடுக்க போற கடைசி வீடியோ. நான் பேசுறது நியாயமா சத்தியமா பட்டதுன்னா நம்புறவங்க கமெண்ட் பண்ணுங்க, எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம நித்யானந்தா மாதிரி இவரெல்லாம் எடிட் பண்ணி போட்டாரு, இது எல்லாமே ஃபேக், நான் சொன்னதெல்லாம் போய் இப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணாருன்னா பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கிளைம் பண்ணாருன்னா அதை நம்புறவங்க நம்பவும் செய்யுங்க. ஆனா யாரு உங்க தமிழனா இருக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. என் வாய்ஸ் பிடிச்சு நான் பேசுற அந்த கதையோட ஸ்டைல் பிடிச்சு என்ன ஏத்துக்கிறவங்களுக்கு நான் அதே மாதிரி எப்பவும் போல இருக்கேங்க. இல்ல முதுகுல குத்துனா அவர் தான் தமிழன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் பக்கம் போங்க. தேங்க்யூ.